Hi students, welcome to our channel Max Plus U. இன்னைக்கு நம்ம Class 10 CBSE Mathematics 2024 கொஷின் பேப்பரோட MCQs பார்க்க போகிறோம்ப்பா. ஏன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கனாலும் அந்த 24ஓட MCQஸோட ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ கொஷின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் பி அந்த மாதிரி இருக்குமே தவிர எப்படி இது வந்ததுன்னு சொல்கிற அந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் MCQஸ்க்காக தான் நம்ம இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கோம். திஸ் ஒன்லி ஃபார் 2024 CBSE Class 10th Max. ஸோ இதில் MCQs தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வேணும்னா கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சாப்டர்னு தெரியுதா? சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் P of x 2x square minus k root 2x plus 1 is root 2. Value of k கேட்குறாங்க. ஸோ you may find this is polynomial. Chapter 2 polynomialsல வருது. ஸோ சம் கொடுத்துருக்காங்க. சம்மோட ஃபார்முலா நமக்கு தெரியுமா? மைனஸ் பி பை ஏ. ஸோ இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியில் நம்ம இதை ஈக்குவேட் பண்ணால் ஸோ வாட் வில் பி த ஏ? ஏ இஸ் 2. கரெக்டாப்பா? 2x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏ, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 கோஎஃபிஷியன்ட். ஸோ ஏ வில் பி 2. கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கம்மா. இங்கே மைனஸ் கே ரூட் 2. ஸோ பி இஸ் மைனஸ் கே ரூட் 2. சி இஸ் 1. ஸோ ஆல்ஃபா இங்கே மைனஸ் பி பை ஏ, சிஏ தேவையில்லை. ஸோ இங்கே மைனஸ் பி பை ஏன்றதுனால மைனஸ் மைனஸ். எதுக்கு 2 மைனஸ் போட்டிருக்காங்க? ஒரு மைனஸ்ன்றது இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். ஓகே, இன்னொரு மைனஸ் பியில் வர மைனஸ். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கே ரூட் 2, அதுக்காக ஒரு மைனஸ் பை ஏ. ஏ வந்து 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்ப்பா. ஸோ கே ரூட் 2 பை 2 வந்துடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கே ரூட் 2 பை 2 வந்துருச்சு அப்படின்னும் போது இந்த நெகட்டிவ் போயிடுச்சு. ஸோ இந்த ரூட் 2 பை 2 இது இப்போவும் கேன்சல் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. இந்த ரூட் 2 பை 2 இங்கே கிளியராக அந்த இடத்துல கொண்டு போயிட்டு 2 பை ரூட் 2ன்னு எழுதியிருக்காங்க. ரூட் 2 கேன்சல் ஆகி கே ஈக்குவல் டு ரூட் 2. இன்னும் சொல்லணும்னா இங்கேயே கூட இந்த ரூட் 2வையும் கேன்சல் பண்ணி நெகட்டிவ் போயிட்டு அடுத்த ஸ்டெப்லேயே கே ஈக்குவல் டு 2 எழுதிக்கலாம். ஸோ கே ஈக்குவல் டு 2ல் டவுட் இருக்காப்பா? ஒன்றுமே இல்லை. சம் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பிபி. இதே கொஸ்டினில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துருந்தா ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ போட்டு சம்மாக போட்டிருக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 ப்ராபபிலிட்டி கொஸ்டின்லேயே தெரிஞ்சிச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளேயர் ஈஸியஸ்ட் கொஸ்டின்மா. ப்ராபபிலிட்டிலேயே ஒரு பிளேயர் வந்து வின் பண்ணுறதுக்கு, ஒரு கேமை வின் பண்ணுறதுக்கு 0.79 ஆம்பா. அப்போ லூஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கே தெரியும் P of E ப்ளஸ் P of not E ஈக்குவல்ஸ் டு 1ன்னு. ஸோ அதனால் வின் பண்ணுறதுக்கு 0.79 ப்ராபபிலிட்டினா, இப்போ லூஸ் பண்ணுறதுக்கு 1 மைனஸ் 0.79. என்ன ஒரு விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா 1 மைனஸ்னும் போது 1.00ன்னு போடணும். ஸோ டெசிமல் நம்ம கேர் பண்ணும்போது இங்கே கேரி ஓவர் 10 மைனஸ் 9 1 வரும். இங்கே 9 இருக்கும். பிகாஸ் இந்த 1 0 ஆகிடுது. இப்போ இந்த பேசிக் உங்களுக்கு தெரியும், இதனால ஒரு தடவை பார்த்துக்குங்க. 1 பிகம் 0மா, இந்த 0 என்ன ஆகிடுது 10 மைனஸ் 9 வந்து 1, 9ல் 7 போச்சுன்னா 2. ஸோ 0.21 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 1.00ல் 0.79 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் பாருங்கப்பா. தேர்டு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி. ஸோ ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி அவங்களே கொடுத்துட்டாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னும் போது அதோடைய ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 ஏன்னா ஜென்ரல் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மைனஸ் 4ac அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 4ac ஆகிடும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை சி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஏசி பி ஸ்கொயர் பை 4 இருக்குது. அது வருமானு பார்த்தீங்கன்னா ஆமாம் வருது. மல்டிப்ளிகேஷன் 4 இங்கே வந்தால் டிவிஷன் பி ஸ்கொயர் பை 4. ஸோ ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4 ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனால நீங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸை பற்றி பேச வேண்டாம். ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். இல்லைனாலும் நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கோயிங் டு கொஸ்டின் நம்பர் 4 சில்ட்ரன். ஸோ 4 பார்த்தோன்னே தெரியுது இன் அண்ட் ஏபி. சாப்டர் 5 ஏபியில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் A7 கொடுத்துட்டாங்க.
லாஸ்ட் டேர்ம் அதாவது nth டேர்ம் 84 கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க Sn. ஸோ ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும். ஸோ தே ஆர் அப்ளைங் த ஃபார்முலா an ஈக்குவல்ஸ் டு a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி. இதில் வந்து n மைனஸ் ஒன் இன்டூ டி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ வேணா நமக்கு டி தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், ஏ தெரியும், ஏஎன் தெரியும், எஸ்என் தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஏஎன் ஃபார்முலாவில் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி போட்டுட்டு ஏஎன் வேல்யூ 84 போட்டுட்டு ஏ வேல்யூ 7 போட்டுட்டு n மைனஸ் ஒன் டி போட்டிருக்காங்க. ப்ளஸ் 7 அங்கே போனால் மைனஸ் 7, 84 மைனஸ் 7 77 வந்துடுச்சு. ஸோ n மைனஸ் ஒன் இன்டூ டி வந்து 77 நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு என்னும் தெரியாது டியும் தெரியாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் எஸ்என் ஃபார்முலாவில் அங்கேயும் n மைனஸ் ஒன் இன்டூ டின்ற ஒரு டேர்ம் வருது ஆஸ் பர் திஸ் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது எஸ்எனுக்கு, அது உங்களுக்கே தெரியும், எஸ்என் ஈக்குவல் டு n பை டூ ஏ பிளஸ் எல். பட் இந்த டேர்முக்கு இதை அப்ளை பண்ணால் தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ எஸ்என் ஈக்குவல் டு n பை டூ 2a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ அப்போது எஸ்என் வேல்யூ 2093 பை டூ போட்டுட்டோம், n பை டூ போட்டுட்டோம், ஏ வேல்யூ 7 அப்ளை பண்ணிட்டோம், n மைனஸ் ஒன் டிக்கு 77 போட்டுட்டோம். ஸோ அப்போ 2 இன்டூ 7 வந்து உங்களுக்கு 14 வரும். 14யும் 77யும் ஆட் பண்ணுங்க, 91 வந்துடும். ஸோ மல்டிப்ளிகேஷன் 91 இங்கே வந்துருச்சுன்னா யூ வில் கெட் டிவிஷன். ஸோ 2093 91ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த வேல்யூ n ஈக்குவல்ஸ் டு 23. கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. இந்த சம் நார்மலாக வர என்ன டிஃப்ரெண்ட்னா n மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூவே போட்டு அதனால எஸ்என்ல n பை டூ 2a பிளஸ் n மைனஸ் ஒன் டி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் டிஃப்ரெண்ட் இந்த சம்மில். கிளியரான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 5, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சம். எல்சிஎம் கேட்டிருக்காங்க பி கமா கியூக்கு, பியும் கியூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ பி என்ன கியூ என்னன்னு பாருங்கள், எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கலாம். ஸோ பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 a ஸ்கொயர் b பவர் 4. கியூ பார்த்தீங்கன்னா 20 a கியூப் b ஸ்கொயர். ஸோ சிம்பிளாக எல்சிஎம் அப்படின்னும் போது அதில் எது ஹையர் வேல்யூன்னு பாருங்கள். இப்போ பி ஸ்கொயர் பி பவர் 4ல் பி பவர் 4 தான், ஏ ஸ்கொயர் ஏ கியூபில் ஏ கியூப். இப்போ இந்த 18க்கும் 20க்கும் லிட்ரலாக எல்சிஎம் எடுங்க. 2 டேபிள் 2 9s ஆர் 2 10s ஆர் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. ஸோ 180 வருது. ஸோ 180 ஏ கியூப் பி பவர் 4 கரெக்டா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அவங்களும் ஆமாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே விஷயம் ஹெச்சிஎஃப்ல கேட்டாங்கன்னா இதே 18 ஏ ஸ்கொயர் பி பவர் 4 20 ஏ கியூப் பி ஸ்கொயர் எல்சிஎம்முக்கு பதிலாக ஹெச்சிஎஃப் கேட்டால் லோயர் வேல்யூ எடுக்கணும். ஏ ஸ்கொயர் அகெயின் ஹியர் லோயர், பி ஸ்கொயர் 18க்கும் 20க்கும் காமனாக போகிற டேபிள் பார்க்கணும். 2 9s ஆர் 2 10s ஆர் அப்போ 2. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் கேட்டால் 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இப்போ எதனால சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் காது தான், பட் அதை நம்ம அந்த ஸ்டெப் போடுறத விட இது ஈஸியாக இருக்குமேனு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ இந்த 18 2 இன்ட்டு 9 போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை ஏ இன்ட்டு பி பவர் 4 பி இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி கியூவை பார்த்தீங்கன்னா 20 2 இன்ட்டு 5ன்னு எழுதி ஏ கியூபை ஏ இன்ட்டு ஏ பி ஸ்கொயரை பி இன்ட்டு பி. இப்போ காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானே எல்சிஎம்ல. ஸோ இந்த 2 ஓகேவா. ஸோ அந்த 2 எழுதிடுவோம். தென் பேலன்ஸ்லாம் காமனாக இல்லை, பட் எல்சிஎம்ல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 9 2 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 180 வருது. ஸோ இப்போ இந்த ஏ காமனாக இருக்குது அதை எழுதிடுவோம், இந்த ஏ காமனாக இருக்குது எழுதிடுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுல இந்த பி ஒரு காமனாக ஒரு தடவை எழுதிடுவோம், இந்த பி ஒரு காமனாக ஒரு தடவை எழுதிடுவோம். ஸோ இப்போ பேலன்ஸில் இருக்க ஒரு ஏவும் பேலன்ஸ் இருக்க அந்த பி ஸ்கொயர் இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு 180 ஏ கியூப் பி பவர் 4 வருது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஷார்ட்டாக போட்டோம். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக போட வேண்டாம். எல்சிஎம்னா பிக்கர் பவர் எழுதிடுங்க, ஹெச்சிஎஃப்னா ஸ்மாலர் பவர் எழுதிடுங்க. மேக் இட் ஆஸ் வெரி சிம்பிளர். அதுதான் இங்கே எழுதி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்சிஎம்காக இந்த 2 ஸ்கொயர்லேருந்து இந்த 2 ஸ்கொயரும் இந்த இடத்துல 3 ஸ்கொயரும் இந்த 5யும் எழுதி
த ஏ கியூப் பி பவர் 4 எழுதியிருக்காங்க. பட் நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். எல்சிஎம்னா ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏ கியூப் இருக்குது, பிக்கர் பவர் எழுதுங்க. பி ஸ்கொயர் இருக்குது, பி பவர் 4 இருக்குது, பிக்கர் எழுதுங்க. இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் உங்களுக்கு போட தெரியும், 180 போட்டுருங்க. அவ்வளோதான். ஹெச்சிஎஃப் இருந்தால் ஸ்மாலர் பவர், எல்சிஎம் இருந்தால் பிக்கர் பவர் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஸோ தட் வில் பி சேவ்ஸ் யுவர் டைம். ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேம்மா. 6th கொஷின். ஏடின்றது மீடியன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஏ பி சின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 5,-6, பி வந்து 6,4, சி 0,0. லென்த் ஆஃப் த ஏடி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது அவங்க மீடியன்றதை கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ மீடியன் கொடுத்துட்டாங்க அப்படின்போது இது வந்து உங்களோட ஆப்ஷனல் எக்ஸசைஸில் இருக்குப்பா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில். ஸோ சின்ஸ் ஏடி இஸ் த மீடியன், டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ பிசிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. யூ நோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா, டி ஈக்குவல்ஸ் டு x1 + x2/2, y1 + y2/2. அப்ளை பண்ணுங்கப்பா. x1 6 + 0/2, அப்புறம் இங்கே y1 y2 வந்து 4 + 0/2. 6 + 0 6 வரும், 6/2 3, 4 + 0 4, 4/2 2. ஸோ இப்போ நமக்கு டியும் கிடச்சிருச்சு. ஏ ஏற்கனவே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஏக்கும் டிக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, லென்த் ஆஃப் த ஏடின்றது டிஸ்டன்ஸை குறிக்குது. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, get the answer √68. கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்கப்பா. ஸோ 7th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு எம். சீக்கன் தீட்டா மைனஸ் டேன், இங்கே மைனஸ் இருக்கு, சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு எம்னு கொடுத்துட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம ஜென்ரலைஸ்டாக இப்போ இந்த சீக்கனுக்கு பதிலாக கொசீக்கன் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அல்ஜிப்ரிக்னு வந்துச்சு, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 எழுதிடுங்க. ஏன் சார் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 எழுதல? ஏன் சார் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 எழுதல? நீங்கள் கேட்க மாட்டீங்க. பிகாஸ் இங்கே சீக்கன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்கப்பா. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே இதுமா ஏ சீக்கன், எதுப்பா பி டேன். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டான்னு பிரிச்சுக்குங்க. சீக்கன் மைனஸ் டேனுக்கு ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணுங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? எம் கொடுத்துருக்காங்களா? அப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் எம் இங்கே வந்துச்சுன்னா, multiplication m goes that side, children. Division, and we are getting secant plus tan is 1/m. Clear and check பண்ணிக்கோங்கப்பா. ஈஸி. இதே மாதிரி கொசிகன்லையும் கேட்கலாம். கொசிகன் மைனஸ் காட் ஈக்குவல் டு எம், வாட் இஸ் கொசிகன் பிளஸ் காட்னு கேட்கலாம். ஸோ இதே ரிவர்ஸ் ஆனாலும் அதே தான். இப்போ சீக்கன் மைனஸ் டேன் எம்முக்கு பதிலாக சீக்கன் பிளஸ் டேன் எம் கொடுத்துருந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். இங்கே மைனஸ் அங்கே ப்ளஸ் கேட்டாலும், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் கேட்டாலும் எந்த வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதில் 1/, வரும். ஸோ இப்போ இங்கே எம் வருதா, அப்போது 1/m. n வருதா, 1/n. என்ன வருதோ அது அப்படியே டிவைட் பை வரும். இங்கே எனி வேரியபிள் ஈவன் ஸ்கொயர், இங்கே எம் ஸ்கொயர் வந்தாலும் 1/m² வரும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வே. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு சம் பார்த்துட்டோம். ஸோ 8th கொஸ்டின் பாருங்கப்பா. ஐ திங்க் அகெயின் ப்ராபபிலிட்டி, கிளியராக ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த டேட்டா numbers கொடுத்துருக்காங்கம்மா. ஆல் த ஈவன் நம்பர்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ரேண்டம் எ ப்ரைம் நம்பர் ஃப்ரம் த ரிமைனிங். இதில் ப்ரைம் நம்பர் வரணும், ஈவன் நம்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அப்போ ஈவன் நம்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டா எதெல்லாம் ஈவன் நம்பர்னு சொல்லுங்கள். 4 ஈவன் நம்பர் ரிமூவ், 16 ஈவன் நம்பர் ரிமூவ். ஸோ இப்போ 4ம் 16 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 1 இருக்கும், 7 இருக்கும், 9 இருக்கும், 21, 25. ஸோ டோட்டலாக 5 நம்பர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி 7 நம்பர்ஸ் இருந்தது, அதில் 2 ஈவன் நம்பர் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டோம். இதில் ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர்னு பார்த்தோம்னா வெறும் 7 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். உங்களுக்கே தெரியும் 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நம்பர் நார் காம்போசிட் நம்பர். ஸோ 7 ஒரு தடவை தான் வருது. ஸோ 1/5 இஸ் ஆன்சர். கரெக்டா? ஒன்றும் இல்லை, மொத்தமாக 7 நம்பர் இருக்குது, அதில் 2 நம்பர் வேண்டான்னு எடுத்துட்டோம், ஈவன் நம்பரை எடுத்துட்டோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது. இதுவே இந்த இடத்துல ஆட் நம்பர்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா
ஸோ அப்போ ப்ரைம் நம்பரே வந்திருக்காது. இருக்கிற ஒரு ப்ரைம் நம்பரே இதுதான் 7 தான். அது ஆட் நம்பர் தான். ஸோ சப்போஸ் இதே கொஸ்டினில் ஆட் நம்பரை ரிமூவ் பண்ணியிருந்தா அப்படின்னா நம்மளோட ஆன்சரே 0 ஆயிருக்கும். சரி, கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ 9th கொஸ்டின் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஈஸி கொஸ்டின்ப்பா. சம் டேட்டா x1 x2 xn. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து f1 f2. இதை பார்த்தாலே சார் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது ஈஸி. அதோட வேல்யூ வந்து 1லேருந்து n வரைக்கும் சப்ராக்ட் பண்ணால் xi மைனஸ் x பார் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் வில் பி தட் ஆன்சர் வில் பி ஆல்வேஸ் 0. ஸோ இந்த கண்டிஷனுக்கே 0 தான் வரும். எப்பெல்லாம் டேட்டா x1லேருந்து x2 வரைக்கும் xn வரைக்கும் இருந்து அதோட ரெஸ்பெக்டிவ் ஃப்ரீக்வன்சி f1லேருந்து f1 வரைக்கும் இருந்து இப்போ இந்த 1லேருந்து நேச்சுரல் நம்பர் 1 to n கேட்டிங்க, xi மைனஸ் x பார் கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஆல்வேஸ் த ஆன்சர் இஸ் 0. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஒரு தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி. ஸோ இந்த டாப்பிக்கில் எப்பெல்லாம் x1லேருந்து xn வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இருந்து, அதாவது டேட்டா இருந்து, ஃப்ரீக்வன்சி வந்து f1லேருந்து fn வரைக்கும் இருந்து, ஸோ சமேஷன் 1 to n fi xi மைனஸ் x பார் வேணா டேப்லெட் காலம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ xiயும் x பாரும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி அதோட சமேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூ வில் கெட் இட் அஸ் 0. இது நல்லா இருக்கே. இதே மாதிரி 0ல் நிறைய சம் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. இருக்கிற சம்ஸை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 2024ல் கேட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அகெயின் பாலினாமியல்மா x square plus px plus q is twice the zeros of the polynomial. So 4x square minus 5x minus 6. இதுக்கு வந்து உங்களோட ஜீரோஸ் வந்து 2 மடங்கு, ட்வைஸ்னா 2 டைம்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 4x square minus 5x minus 6. இதில் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ என்ன பார்த்தீங்கன்னா ax square plus bx plus c போட்டிங்கன்னா ஏ வந்து 4, b வந்து -5, c வந்து -6. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. மைனஸ் இருக்குது, இந்த பி இன்னொரு மைனஸ் இருக்குது. ஒன்று ஃபார்முலா மைனஸ், இன்னொன்று இந்த கொஸ்டினில் இருக்க இந்த -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 5/4. இது வரைக்கும் கிளியராக இருக்கா? தென் அவங்க டபுள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூக்கு 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா எடுத்ததுனால சம் சொல்லும்போது 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா மைனஸ் பி பை ஏ, அதனால மைனஸ் பி பை 1. 2 காமனாக எடுத்துருங்க. ஸோ யூ வில் கெட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ தெரியும் நமக்கு, தட் இஸ் நத்திங் பட் 5/4. ஸோ அப்போ 2 இன்ட்டு 5/4 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி. புரியுதாப்பா? அவங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இங்கே வந்து வாட் 2 டைம்ஸ் ஜீரோஸ் போட்டதுனால 2 ஆல்ஃபா 2 பீட்டா வந்துடுச்சு. ஸோ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டாக்கு 2 காமனாக எடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன் அப்படியும் பண்ணலாம். இல்லைனா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ 5/4 போட்டிங்கன்னா 2வும் இந்த 4ம் கேன்சல் பண்ணால் 5/2. ஸோ மைனஸ் பி இஸ் 5/2. பி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 5/2. கிளியரான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அகெயின் கோஆர்டினேட் ஜியோமெட்ரிமா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து 15 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னப்பா? √x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஃபுல் 10 இந்த 11லேருந்து 20 வரைக்கும் இன்றைக்கி சால்வ் பண்ணலாமா, இல்லை வந்து இதை அடுத்த வீடியோவில் போடலாமா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். மேபி நான் இந்த 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். Then we will go to 11 to 20 also. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10 கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வேணுமா அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 11 to 20 போடுறேன். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் ஐ வில் சால்வ். இதுக்கப்புறம் வேறு என்ன வேணுன்றது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வி வில் டூ இட். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், இந்த வின்டர் ஹாலிடேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஈவன் டெய்லி ஆல்சோ ஒரு வீடியோ நம்மளால் போட முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து, உங்களுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி வேணுன்றதை பொறுத்து தான் நான் ஐ வில் டூ இட். ஓகேவா? ஸோ கைண்ட்லி ஃபார்வர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். சரிங்களா? தேங்க்யூ.